ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஸ்வாவசம் அண்டு மீன ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு ஓவரால் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு டேரட் கார்ட் டேஸில் என்ன வந்திருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல வெற்றி அப்புறம் தொழிலில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. ப்ரெக்னென்சிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்கமிங் டேஸில் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்கள் தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு டைம் தான் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. நல்ல தியாக மனப்பான்மை உள்ளதுனால நான் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை அப்படின்றது மாதிரி நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வேறு வழியில் திருப்பி வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. இறை சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குது, தெய்வ அனுகிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற கும்பராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசம் ஆண்டு ஓவரால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். பைல் 2 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசம் ஆண்டு இப்போது தற்காலிகமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தாமதப்படுது, நிறைய விஷயங்கள் விரக்தியை கொடுத்துட்ருக்கு அப்படின்றாங்க. சில விஷயங்கள் நீங்கள் வெளியில் கூட சொல்ல முடியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கிறதாகவும் இண்டிகேட் ஆகுது. நிறைய உறவுகள்கிட்ட நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத மனஸ்தாபங்களையும் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. உங்கள் அவசர போக்குனால நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்த காலங்களில் இழந்திருக்கலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. பொருள் இழப்பு, பெயர் இழப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு நிறைய நடந்திருக்கலாம். குழப்பமான சூழ்நிலைகளில் மேக்ஸிமம் உங்களோட புது திட்டங்களை தள்ளி போடுறது அப்கமிங் டேஸில் ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. உறவுகளால் தொந்தரவுகள் இருக்கலாம், சொந்தக்காரங்கனால சில பிரச்சனைகளும் இருக்கலாம், உடல் ரீதியான நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளும் இருக்கலாம். ஸோ புது முடிவுகள் எடுக்கிறது, புது உறவுகளை நீங்கள் சேர்க்கும்போது பேசும்போது அவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு இந்த வருஷம் இண்டிகேட் பண்ணுறாங்க. மேற்கொண்டு புதிய பிரச்சனைகளில் போய் நீங்கள் அகப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு இண்டிகேட் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. சில பேர் ஒரே சமயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால மலப்பும் மன சோர்வும் இப்போ இருக்கும். பட் இது எல்லாமே டெம்பரவரி. கொஞ்ச நாட்கள்லேயே அது எல்லாமே உங்களுக்கு சரியாக போகிறதையும் இந்த துருப்புச்சீட்டு குறிக்குது. சரிங்களா? ஸோ ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ஸாகவும் ரொம்பவே உங்களுக்கு தைரியமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போது ஏற்பட்டிருக்கு. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தெய்வத்தை முழு சரணாகதி அடைகிறது உங்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க பைல் 2 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு விஸ்வாவசம் ஆண்டு டேரட் கார்ட் பேஸில் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான சீட்டுன்னே சொல்லலாம். இப்போது பைல் 3 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்க குடும்பத்திலேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ கொஞ்சம் கொஞ்சம் பண விஷயங்களில் பிரச்சனைகளில் மாட்டியிருக்கலாம், இல்லை பண விஷயங்கள் திருப்திகரமானதாக இருக்காது. நிறையா சகிப்புத்தன்மையோடு தான் நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்றதை இண்டிகேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் இருக்காது. மேலாண்மை சில பேர் நல்ல ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. பட் அவங்கள கொஞ்சம் தப்பாக பேசி தப்பாக ஏதாவது இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் பைல் 3 சூஸ் பண்ணுற மீனராசிக்காரவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே டெம்பரவரி தான். குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ கவனமாக செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்ல நிர்வாகத்தன்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. பிரச்சனைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை ஆராயாமல் எந்த வார்த்தைகளையும் விடக்கூடாது அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், தொழிலாகட்டும், உங்களோட பர்சனல் விஷயங்களில்
3வது நபர்கள அனுமதிக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வரதுக்கு அப்கமிங் டேஸ்ல சான்சஸ் இருக்கு. குலதெய்வ வழிபாடு, குடும்ப பாரம்பரிய சடங்குகள ப்ராப்பரா வந்து கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாங்க. நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.